வினோத் சார் இயக்கத்துல உருவாகும் விஜய் சாருடைய படம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, விஜய் சார் அரசியலுமே பட்டை கிளப்பிட்டிருக்காரு. சமீபத்துல தன்னுடைய கட்சி கூட்டத்துல அவர் பேசிய வீடியோ இணையத்துல வைரலாச்சு. இந்த நிலையில ஜனநாயகன் படம் ஓடிடிக்கு பெரும் தொகைக்கு விற்கப்பட்டிருக்கு. அதாவது அமேசான் பிரைம் ஓடிடி தளம் 121 கோடிக்கு ஜனநாயகன் படத்தை வாங்கியிருக்காங்களாம். சமீபத்துல தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படம் 45 கோடிக்கு ஓடிடி வியாபாரமாக இருக்கு. ஆனா விஜய் சாருக்கு இருக்கும் மாஸ் ஆடியன்ஸ் மற்றும் கடைசி படம் அப்படின்றதுனால 100 கோடியை தாண்டி இந்த படம் பிசினஸ் ஆகியிருக்கு. சோ இதன் பிறகு வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரு படி மேலே சென்று செம்ம மாஸ் காட்டியிருக்காரு. அதாவது ரஜினி சாருடைய கூலி திரைப்படத்தை பாத்தீங்கன்னா அமேசான் ஓடிடி நிறுவனம் 150 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். சோ இதுவரைக்குமே தமிழ் சினிமாவில் வெளியான படங்களிலேயே ஓடிடி விற்பனையில அதிக தொகைக்கு போன படம் இந்த படம் தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையுமே இந்த படம் படைச்சிருக்கு. சோ சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.